நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் இயன் மருத்துவர் கரன்ராஜ். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இன்றைய நவீன காலகட்டத்திலே இயன் மருத்துவத்தின் பங்களிப்பு தொடர்பானது. அதற்கு முன்னர் இயன் மருத்துவம் என்றால் என்னென்று பார்ப்போம். இயன் மருத்துவம் என்பது பௌதிகவியலில் பயன்படுத்தப்படுகின்ற தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு எலும்பு, தசை, நரம்பு மற்றும் மூட்டு போன்ற பிரச்சனைகளுக்கு பக்க விளைவுகள் அற்ற முறையில் சிகிச்சை அளிக்கின்ற ஒரு நவீன வைத்திய முறை இயன் மருத்துவமாகும். இந்த வகையில் சில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இவை அனைத்துமே இயன் மருத்துவ தொழில்நுட்பத்தின் மூலம் இயன் மருத்துவர்களால் இன்று வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் முழங்கால் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இயன் மருத்துவத்தின் மூலம் எவ்வாறு சிகிச்சை வழங்கப்படுகிறது என்பது தொடர்பானது. முதலாவதாக, முழங்கால் மூட்டுவாதம் என்பது பொதுவாக 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களையே அதிகம் பாதிக்கின்றது. மேலும் 65 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நோய் தாக்கத்திற்கு ஆளாகிறார்கள். பொதுவாக எங்களுடைய உடம்பிலே எங்களுடைய உடற்பருமனை தாங்குகின்ற ஒரு மூட்டாக முழங்கால் மூட்டு காணப்படுகின்றது. அந்த வகையில் முழங்கால் மூட்டிலே வயதாகும் போது மூட்டினை சூழ்ந்து காணப்படுகின்ற உராய்வு நீக்கி பதார்த்தமாக காணப்படுகின்ற அந்த பதார்த்தம் நீர்த்தன்மை குறைவடைந்து செல்லும். அதற்கு அடுத்தபடியாக 2 எலும்புகளும் ஒன்றோடொன்று தொடுகை விடாத வண்ணம் கசிவிடயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான கார்டிலேஜ் காணப்படுகின்றது. வயதாகும் போது இந்த கார்டிலேஜின் தடிப்பு மெல்ல மெல்லவாக குறைவடையும் அல்லது சேதமடையும் அல்லது சிதைவடையும் கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறு இந்த மூட்டுடை பாயம் அல்லது மூட்டுடை கசிவிடயம் சிதைவடையும் போது இதனை மூட்டு சில்லு அல்லது மூட்டு தேய்மானம் என்று அழைப்பார்கள். இவ்வாறு சேதமடைகின்ற சந்தர்ப்பத்திலே படிப்படியாக நாளுக்கு நாள் வேதனை அதிகரித்துக் கொண்டே செல்லும். முழங்கால் மூட்டு வீக்கமடைந்து காணப்படும். காலையில் எழும்போது அல்லது சில வேளைகளிலே மூட்டு இறுக்கமடைந்த தன்மை காணப்படும். மார்னிங் ஸ்டிஃப்னஸ் என்று சொல்லுவார்கள். அது கொஞ்சமாக நாம் நடந்து போனோம் என்று சொன்னால் சற்று குறைவடைந்து காணப்படும். மேலும் கதிரையிலே இருந்தால் எழும்ப முடியாததற்கு சிரமம் காணப்படும். நின்று கொண்டிருந்தால் இருப்பதற்கு சிரமம் காணப்படும். இது போன்ற குணங்குறிகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆர்த்ரைட்டிஸுக்கான பெருமளவு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதற்கு நாங்கள் எவ்வாறு சிகிச்சை அளிக்கின்றோம்? இதற்கு மருத்துவத்துறையிலே பொதுவாக பெயின் கில்லர்ஸ் அல்லது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான மருந்து மாத்திரைகள் வழங்குவார்கள். ஆனால் தொடர்ச்சியான வலி நிவாரணி மாத்திரைகளின் பாவனைகள் எங்களுக்கு சில வேளைகளிலே எங்களுடைய இழைப்பினுடைய அந்த மேலணி இழையங்களை சிதைவடைய செய்து எங்களுக்கு குடற்புண் அல்லது அல்சர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இழைப்பை அழற்சியை ஏற்படுத்தக்கூடும். அல்லது தொடர்ச்சியான வலி நிவாரணி மாத்திரைகளின் பாவனை எங்களுடைய சிறுநீரகத்தை செயலிழக்க செய்யும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் கூட கூறியிருக்கின்றது. ஆனால் இயன் மருத்துவம் முற்றுமுழுதாக வலி நிவாரணி மாத்திரைகளின் பாவனையை குறைத்து கதிர்வீச்சு ஒரு வகையான வெப்ப கதிர்ப்புகள் அல்லது அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, மனுவல் தெரப்பி போன்ற கையாளுதல் நுட்பங்கள் மூலமாக உங்களுடைய மூட்டுக்களில் காணப்படுகின்ற அந்த இறுக்கமும் நோய் நிலைமையும் சற்று பாரதூரமான நிலைமையிலிருந்து குறைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பிரதானமாக எங்களுடைய மூட்டு தேய்மானம் அடைவதற்கும் நோய் ஏற்படுவதற்கும் பிரதானமாக காரணமாக விளங்குவது எங்களுடைய மூட்டினை சூழ்ந்து காணப்படுகின்ற தசை நார்களினுடைய பலு உறுதி குறைவடைந்து செல்லுதல். ஒருவர் வயதாகும் போது இந்த மூட்டு தசை நார்களினுடைய உறுதி குறைவடைந்து செல்லும். ஆகவே நாங்கள் மூட்டில் சூழ காணப்படுகின்ற இந்த தசை நார்களை பொருத்தமான கால இடைவெளிகளில் பொருத்தமான பயிற்சிகளை பரிந்துரை செய்வதன் ஊடாக
இது மெதுமெதுவாக குணம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் ஒருவர் அதிக உடற்பருமன் காரணமாக அவருக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸின் தாக்கம் அதிகமாக காணப்படுமாக இருந்தால் அவருக்கு பொருத்தமான பயிற்சிகளை பரிந்துரை செய்து எந்தெந்த காலநிலைகளில் எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு இயல் மருத்துவரின் வழிகாட்டலில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் தற்காலிகமான முறையாக எங்களுக்கு ஐஸ் ஒத்தடங்கள் மற்றும் சில மேனுவல் தெரப்பி டெக்னிக்ஸ் மூலமாக மூட்டினுடைய உடாய்வு தன்மை சற்று குறைக்கப்படுகின்றது. இதனால் மூட்டுகளுக்கிடையே ஒரு ஸ்மூத்தான இயக்கம் இடம்பெறுவதால் அந்த மூட்டு எலும்புகளுக்கிடையே காணப்படுகின்ற இரிட்டேஷன் குறைக்கப்பட்டு உங்களுடைய மூட்டு மிக இலகுவான முறையில் அசைவதற்கு இந்த இயல் மருத்துவம் பெரிதும் உதவி செய்கின்றது. எனவே முழங்கால் மூட்டு வாதம் காணப்படுகின்ற பல்வேறு விதமான நோயாளிகள் ஒரு முறையான இயல் மருத்துவரின் ஆலோசனையுடன் நீங்கள் பயிற்சிகளை செய்வது நல்லது என்று நினைக்கின்றேன். சில பயிற்சிகள் ஸ்ட்ரெச்சிங் வகையான எக்ஸசைஸ்கள் இருக்கின்றது. இது எல்லாருக்கும் பொருத்தமான பயிற்சி இல்லை. சில பெண்களிடம் அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு வினா, முழங்கால் மூட்டு வாதம் உள்ளவர்கள் நடைப்பயிற்சி செய்யலாமா? சில அதிக உடற்பருமனை கொண்ட ஆர்த்ரைட்டிஸை கொண்ட நோயாளிகள் நடைப்பயிற்சி செய்யும் போது அவர்களுக்கு வலியானது முன்பிருந்ததை விட பல மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நடைப்பயிற்சி சிறந்தது. ஆர்த்ரைட்டிஸிலே எந்த ஸ்டேஜ், எந்த நிலையில் அவருடைய நோய் நிலைமை காணப்படுகின்றது, அவர்களுடைய மூட்டுகளுடைய நெகிழ்வுத்தன்மை, பிளெக்சிபிலிட்டி, மூட்டு எலும்புகளின் அசைவுத்தன்மை என்பதை கருத்தில் கொண்டே நாங்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு அது அளவுக்கு அதிகமான நடைப்பயிற்சியும் அவர்களுடைய நோவு வலி அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக அமையலாம். எனவே அன்பார்ந்த பொதுமக்களே, நீங்கள் முழங்கால் மூட்டு வலியால் அவதியுறுபவர்களாக இருந்தால் ஒரு இயல் மருத்துவரை அணுகி உரிய காலத்திலே உரிய இயல் மருத்துவ ஆலோசனையுடன் நீங்கள் உடற்பயிற்சியை செய்து உங்களுடைய நோய் தாக்கத்தினை குறைப்பதால் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொளியினை பொறுமையாக இருந்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.